ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுபருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது. அதுக்கு நான் 200 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு கையளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 3 தக்காளி, 3 மிளகாய், கருவேப்பிலை. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பருப்பு 2 தடவை க்ளீன் பண்ணி அதை வேக வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பை கொதிக்க விடும். பருப்பு இப்போ கொதிச்சிருச்சு. பருப்பு கொதிக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா அப்புறம் ஆனால் ஃபுல்லாக ஒரு வெங்காயமாக தான் இருக்கும். அதனால் இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு இந்த காய்கறிலாம் நல்லா வேகட்டும். பருப்பு காய்கறிலாம் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்க ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. சட்டியை நல்லா சூடானோடனே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனையும் கடுகு போட்டுக்கலாம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து அந்த குழம்புல ஆட் பண்ணிட்டா ஈஸியான டேஸ்ட்டான மூந்தால் சாம்பார் ரெடி. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.